அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா. இந்த குரானுடைய வகுப்பில் தொடர்ந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து குரானை ஓதிட்டுருக்கோம். குரானை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குரானை ஓதி இன்றைக்கி காலகட்டத்துக்கு எப்படி அதை சிந்திக்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஈடுபட்டுட்ருக்கோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இது வரைக்கும் 5வது சூறா வரைக்கும் பார்த்துருந்தோம். சூறா அல் மாயிதா வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். சூறா அல் மாயிதாவில் 12வது ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இஸ்ராயீலின் வழித்தோன்றல்களிடம் அல்லாஹ் வாங்கிய உறுதிமொழியை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது அவங்களுக்கு 12 தலைவர்களை நியமிச்சிருந்தும் அவங்களுக்கு சில கட்டளைகளை இறைவன் சொல்லியிருந்தான். நீங்கள் தொழுவுங்க, ஜக்காத்தை கொடுங்க, இன்னும் தூதர்களை ஏற்று அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா தொழுவது, ஜக்காத்து கொடுப்பது, கூடவே தூதர்களை ஏற்று அவங்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறத அல்லாஹ் ஒன்றா குறிப்பிட்றான். அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எதை அவன் சொல்ல வரான்? ஸோ நமக்கு தெரிஞ்ச தொழுகை அப்படிங்கிறது, இறைவனை வணங்கக்கூடிய, நமக்கு சொல்லக்கூடிய அந்த 5 வேளை தொழுகை அப்படிங்கிறது நமக்கானது. பட் இறைவன் கேட்குறது இறைவனுடைய வேலையாக, நமக்கு நம்மளுடைய வேலையை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளோட லைஃப் பர்பஸை புரிஞ்சு அதை நம்ம செய்கிறோம் இல்லையா? ஸோ அதைத்தான் தொழுகை எனவும், அண்ட் ஜக்காத் ஒரு கரெக்டாக நபிக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிறதையும் தொழுகைக்கும் இடைப்பட்டதாக பேசுகிறாங்க அல்லாஹ். அப்போ அந்த ஜக்காத் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இன்றைக்கி நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த டேக்ஸ் மூலமாக எவ்வளோ நல்ல விஷயங்கள், நலத்திட்டங்கள் அந்த கவர்மெண்ட்டால் செய்ய முடியுது. ஸோ அது மாதிரி ஒரு ஜக்காத்தானது அதாவது நம்மளுடைய வெல்த், நம்மளுடைய அது என்ன சொல்கிறது, சொத்துக்கள், நம்மளுடைய பணம், சொத்து, இந்த மாதிரி விவகாரங்களை வச்சு நம்ம இறைவனுக்கு உதவி செய்வது. ஸோ இப்படி நம்மளுடைய செயல், நம்மளுடைய செல்வம், நம்மளுடைய அந்த சப்போர்ட், அந்த நபிக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட், இது 3ஐயும் இறைவன் கேட்குறான். இதை அழகிய கடனாக இறைவன் கேட்குறான். ஸோ இப்படி நம்ம அழகிய கடன் கொடுத்து வந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை அல்லாஹ் போக்குவான். அதே சமயம் நமக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவன பூங்காக்களையும் நமக்கு தருவேன் அப்படிங்கிற அந்த ஒரு அழகான எக்ஸ்ப்ளோரர், அந்த அழகான ஒரு அறிக்கையை இறைவன் நமக்கு தரான். இன்னும் கூட யார் இதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், என்னுடைய செயல், என்னுடைய செல்வம், என்னுடைய ஒத்துழைப்பு, இது எதுவுமே நான் தரமாட்டேன், ஆனால் நானும் முஸ்லீம் தான், ஆனால் நானும் ஒரு மனிதன் தான் அப்படின்னு இருக்கிற எல்லாரையுமே, ஸோ யாராவது இதை நீங்கள் நிராகரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது சவாஉஸ் சபீல் அப்படின்னா, அந்த சபீல் அப்படிங்கிறது பாதை, அந்த நேரான பாதையிலேருந்து உங்களை நான் பிறல வச்சிருவேன் அப்படின்னு இறைவன் சொல்லியிருந்தான். ஸோ அப்போ அந்த பனு இஸ்ராயலுக்கு அல்லாஹ் ஆல்ரெடி ஒரு நேரான பாதையை கொடுத்துருந்தான். ஸோ இது கொடுத்து, நான் உங்களை இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. ஸோ இது பனு இஸ்ராயலுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அல்லாஹ் என்ன குரானை கொண்டு, நபியோடைய வாழ்க்கை முறையை கொண்டு நமக்கும் நேரான பாதையாக கொடுத்துருக்கான். கொடுத்ததை வச்சு நம்ம இப்படி செய்யலை அப்படின்னா நம்மளையும் இறைவன் என்ன பண்ணிடுவான், அந்த நேரான வழியை விட்டு பிறல வச்சிடுவான். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியில் கொண்டு செல்வானாக. அடுத்த ஆயத், இப்போது 13வது ஆயத்தில் இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபபிமா நக்ஸீஹிம், ஆகவே அவர்கள் முறித்த காரணத்தால், மீசாகஹும் லஅன்னாஹும் அப்படின்னா சபித்தோம், அந்த லஅனத் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, லஅன்னாஹும் அப்படின்னா சபித்தோம், அந்த உறுதிமொழியை அவங்க முறித்த காரணத்தினால இறைவன் அவங்கள சபிக்கிறான்.
வஜஅல்னா, இந்த ஜஅல்னா அப்படின்னு வந்தாவே க்ரியேஷன், செய்தோம், ஆக்கினோம், அதுதான். ஸோ இன்னும் ஆக்கினோம். குலூபஹும், குலூப்னா அவங்களுடைய உள்ளங்கள், அவங்களுடைய இதயம். காசியத்தன், யுஹர்ரிஃபூன, அவங்களோட இதயங்களை ரொம்ப இறுக்கமானதாக அல்லாக்கிட்டான். இன்னும் யுஹர்ரிஃபூன, புரட்டுகிறார்கள். யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாசிஇஹி, அதாவது இந்த பனு இஸ்ராயல் என்ன பண்ணுறாங்களாம், அந்த வசனங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே புரட்டி போடுறாங்க. வனசு ஹஸ்ஸன், ஹஸ்ஸன் அப்படின்னா ஒரு பாகத்தை. மிம்மா துக்கிரு, துக்கிரு அப்படின்னா உபதேசிக்கப்பட்டார்கள். பாருங்கள், ஜிக்ரு அப்படின்னா நினைவுபடுத்துறதுன்னு நம்ம பார்த்தோம். அதே வேலிடில் தான் வருது துக்கிரு அப்படின்னு. துக்கிரு அப்படின்னா உபதேசிக்கப்பட்டார்கள், அதாவது ஒரு சொல்லித்தரப்படுறது, டீச்சிங். ஸோ இந்த மாதிரி டீச்சிங், அட்வைஸிங், அந்த மாதிரி. பிஹி வலா தஸாலு தத்தலிஉ, அதை கண்டு கொண்டே இருப்பீர். அலா ஹாயினத்தின், ஹாயினத்தின் அப்படின்னா மோசடியை. மின்ஹும் இல்லா கலீலன், கலீல் அப்படின்னா சிலர். இந்த காஃப் வந்துச்சு அப்படின்னா அது சிலர். அந்த குல், அப்புறம் வெறும் காஃப்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸில் வந்து நம்ம நல்லா புரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இந்த கலீல் அப்படின்றது சிலரை. மின்ஹும் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்ஃபஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். முஹ்சினீன் அதாவது இங்கே நற்பண்பாளர்கள்னு வருது, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். முஹ்சினீன்கிறது யார்? நற்செயலை செய்யக்கூடியவங்க. ஃபுல்லாக நம்ம பாருங்கள், அந்த அர்த்தத்தை பாருங்கள். இவங்களுக்கு நேரான வழிக்கு அல்லாஹ் வந்து சொல்லிட்டான். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொழுகுங்க, ஜக்காத்து கொடுங்க, நபிக்கு சப்போர்ட்டாக இருங்க, இதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த கடன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இதுக்கு வந்து வாக்குறுதியும் வாங்கியிருக்கான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாக்குறுதியை முறிச்சதுக்காக நாமும் அவர்களை நமது அருளிலிருந்து தூர எறிந்து விட்டோம். ஸோ இந்த பனு இஸ்ராயலுக்கு அவங்களுக்கு கொடுத்த நல்ல விஷயத்தையும் இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதை அவங்க முறிச்சதுனால அவங்களுக்கு சாபம் வந்தது. அந்த லஅனத் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தூர எரிஞ்சிட்டோம், அவங்களுடைய நெஞ்சங்களை இறுக செஞ்சிட்டோம். இப்போ அவங்களுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களாம், வேத வாக்குகளை, அதாவது அவங்களுக்கும் வேதங்கள் அருளப்பட்டது இல்லையா, அதில் உள்ள அந்த அட்வைசஸ், அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதில் உள்ள அந்த வார்த்தைகள் எல்லாம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இஷ்டத்துக்கு புரட்டி போட்டுடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் திரிச்சும் வச்சிடுறாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம வந்து மற்ற வேதங்களை நம்பி பார்க்க முடியல. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி இப்போ எழுதியிருக்காங்க. ஆனால் குரான் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மாற்றி மாற்றிலாம் எழுத முடியாது. ஆனால் என்ன, அதை நமக்கு வந்து சொல்லித்தராமல் மாற்றி மாற்றி நம்ம இப்போ போதிச்சுக்கிறோம். குரானில் இருக்கிறது வேறு, ஆனால் நமக்கு சொல்லித்தரது வேறையாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இது வரைக்கும் குரானை உள்ளே என்ன இருக்குதுன்னு ஃபுல்லாக நம்ம பார்த்ததே இல்லை. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம குழந்தைகளோடு நம்ம வந்து குரானை முழுசாக பார்க்கக்கூடிய அந்த ஹிதாயத்தை இறைவன் நமக்கு தருவானாக. ஸோ அப்போ இவங்க அந்த பனு இஸ்ராயல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நிலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி அந்த வசனங்களை புரட்டி திரித்து அவங்களுக்கு சாதகமாக எழுதிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம தமிழ்நாடு நம்ம தமிழர்களாக இருக்கோம் இல்லையா, நம்மளுடைய வேத புத்தகங்கள்லையே நீங்கள் பாருங்கள். ஏன்னா இப்போது நம்ம குரான் பொறுத்த வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாஷா அல்லா. ஆனால் அதுலேயுமே வந்து
நமக்கு வந்து டைரெக்டாக அதை படிக்க தெரில, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் வேணும். இப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் யா யார் என்ன சொல்கிறது, அவங்களுடைய மனசில் எப்படி இருந்ததோ அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமே ஒழிய அந்த டைரக்ட் மீனிங் வந்து நமக்கு அப்படியே உள்ளே புகுந்துருமா அப்படின்னா சந்தேகம்தான். அப்படி இருக்கையில் மற்ற இது டிரான்ஸ்லேஷனுக்கே இந்த நிலமைன்னா உண்மையான அந்த வேதத்தை அடுத்த பிரதி எடுக்கும்போது இவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எந்த இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த நம்மளாவது ஏதோ குரானை ஓதிக்கிட்டு இருக்கோம், தஃப்சீரு தஜ்வீது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். முடிஞ்ச அளவு தஃப்சீர்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது. ஆனால் மற்ற எந்த வேதமுடையவர்களுக்கும் மற்ற நீங்கள் எந்த வேதமாக இருக்கட்டும், நம்மளுடைய சகோதரர்களுடைய எந்த வேதங்களும் வந்து அவங்களுக்கு முழுசாக ஓதி கூட காண்பிக்கப்படாது. அவங்களுக்கு அது புரியவும் செய்யாது, என்ன இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த மதகுருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான். அந்த மதகுருமார்களும் யாருடைய எழுத்துக்களை படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி எழுதினவங்க. நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இங்கேயே ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு அந்த ராமாயணம் மகாபாரதம் ஏதேதோ சொல்கிறாங்க, ஆனால் ஒவ்வொன்றும் அது யார் எழுதியிருக்கா அப்படின்னு உள்ளே பார்க்கும்போது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயங்கள் தெரியுது. எல்லாமே வந்து சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய பேஸ் பார்க்கும்போது அவர் ஒரு முனிவர், அவருக்கு வந்து ஒரு தூதர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னார், கதையாக சொன்னார், அதை வந்து இவர் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அதையெல்லாம் கம்பேரிட்டிவ் நம்ம பார்க்கும்போது அதுவும் அந்த தூதர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அது என்ன ஒரு நல்ல பேர், நாரதர் சொல்லிட்டு. நாரதரை தான் அதிகமாக பேசப்படுவாங்க. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோணுது, இறைவன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே கொண்டு வந்து நபிமார்களுக்கு தருவாங்க. அதை எதுவும் இவங்க மீன் பண்ணுறாங்களோ? ஏன்னா வேதங்களில் பார்த்திங்கன்னா 1-2 பார்த்திங்கன்னா நீதமான வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு நம்ம அதை வாசிக்கும் போதே தெரியும், என்ன இவ்வளோ மோசமாவா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்தாப்பில் மாற்றி வச்சிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் அதில் ரொம்ப கை தேர்ந்தவங்க யார் அப்படின்னா இந்த பனு இஸ்ராயல்கள். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச பனு இஸ்ராயல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வைணவ சமூகம்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, நாமம் போட்டு, அவங்கள நீங்கள் யோசிக்கலாம். அவங்களுடைய நிலையை நீங்கள் யோசிக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத யோசிக்கலாம். தே ஆர் அப்ரப்ட்லி ரொம்ப தெளிவாக அவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த சிலைகளுக்கு அந்த அளவுக்குலாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சிலையை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, பிழைப்பை நடத்துவாங்க. இது ரொம்ப இன்றைக்கி அதே என்ன சொல்கிறது, அந்த ஹிந்துஸ் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. எந்த சமூகம் வந்து அவங்கள உயர்த்தி வச்சுருக்கோ அதே சமூகம் தான் இன்றைக்கி சொல்லுது, நீங்கள் எங்களை வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் புத்தகம் எழுதி வச்சுருக்கீங்க, நாங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலை, அவங்களுக்குள்ளேயே அதை சொல்லிக்கிறாங்க. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரையுமே வந்து ஒரு மாயை உலகத்தில் நம்ம நினச்சிக்கிறோம். யூதர்கள் அப்படின்னா அவங்க ஏதோ இஸ்ரேலில் இருக்காங்க, ஜெருசலத்தில் இருக்காங்க, அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூதர்களுடைய தன்மைகளே வந்து அவங்களோட அப்போவே 12 பிரிவு. அப்போ இன்றைக்கி நினச்சி பாருங்கள் எத்தனை பிரிவுகளாக அவங்க இருப்பாங்கன்னு. ஸோ அப்போ இவ்வளோ இருக்கும், இவ்வளோ இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், இறைவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் புரட்டி திரிஞ்சு இவங்க வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அறிவுறுத்தப்பட்டதோ அதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரும்பாலானவற்றை மறந்தே போயிருந்தாங்க. நிறைய விஷயத்த அவங்க மறந்தே போயிட்டாங்க. தொடர்ந்து நாள்தோறும் மோசடி செயல்கள்லையே ஈடுபடுறாங்க. இப்போ அவங்க வந்து தொழுகலை, அவங்க வந்து ஜக்காத்து கொடுக்கலை அப்படின்னு எல்லாம் அவங்கள வந்து பிடிக்கலை. என்ன பண்ணுறாங்க, மோசடி செயலில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய செயலில் தான் பிரச்சனை. ஸோ ஒன்று உங்களுக்கு தென்பட்டு கொண்டே இருக்கும். அவங்களுடைய செயல்களில் தினம் மோசடி செயலில் ஏதோ ஒரு செயல் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. அவங்களில் கொஞ்சம்
ஒரு சிலர் மட்டும்தான் இந்த இழி செயல்லேருந்து விலகி இருப்பாங்க. இவ்வளவு மோசமான நிலைக்கு இறங்கி வந்த பின் அவர்கள் எத்தகைய குறும்புத்தனங்கள் புரிந்தாலும் அவை எதிர்பார்க்கப்பட்டவைதான். குறும்புத்தனம் அப்படின்னா மிஸ்ஷீவ், அதாவது சேட்டை. சேட்டைன்னா எப்படி அப்படின்னா, அதாவது இவங்க நல்லவங்களாக இருந்துப்பாங்க, மற்றவங்கள அடிச்சுக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சேட்டை பண்ணுறான் அப்படிங்கிறது என்னது? ஒரு தப்பான விஷயத்த பண்ணுறது, அதே மாதிரி தனக்கு சாதகமாக மற்றவங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடியது. இன்னும் வந்து 2 பேரை அடிச்சுக்க விட்டுட்டு இவங்க சுகபோகமாக இருந்துக்கிறது. இந்த மாதிரியான சேட்டைகள் வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இது எதிர்பார்க்கப்பட்டது தான். எனவே அவர்களை மன்னித்து விடுங்கள். அவர்களின் தவறான செயல்களை பொருட்படுத்தாதீர்கள். நன்னடத்தையை மேற்கொள்பவர்களாகவே திண்ணமாக அல்லாஹ் நேசிக்கிறான். என்னடா இது தமிழ், அதாவது நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இன்னும் புறக்கணிப்பீராக, சிலர் மன்னிப்பீராக, ரைட். ரைட். ஸோ அதாவது இவங்களுடைய இந்த தன்மைகள் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு, நீங்கள் இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா இவங்களுடைய அந்த குறும்புத்தனங்கள், இவங்களுடைய அந்த சேட்டைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் இவங்களில் ஒரு சிலரை தவிர மற்றவங்க எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் விலகி இருப்பாங்க. அதனால அந்த இப்போ விலகி இருக்காங்கல்ல, அவங்கள நீங்கள் விட்டுருங்க. அவங்கள பற்றி நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களையும் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. மன்னிச்சிடுங்க அப்படின்னு வரும்போது, எஸ், நம்ம வந்து இப்போ அவங்கள தண்டிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கான உரிமை இருக்கா, இல்லை நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கிலையா இருக்கட்டும், மற்ற இதுலையா இருக்கட்டும், எந்த அளவுக்கு முடியுதோ அவங்கள நம்மளும் சேர்த்து இழிவுபடுத்துகிறோம். இன்றைக்கி அது நடக்குது. நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, நம்ம பசங்க ஒரு 14-15 வயசான பசங்கள்லாம் இன்றைக்கி ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வச்சுட்டு இஷ்டத்துக்கு அவங்க செய்கிற தப்பு தான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதை பற்றி பகிரங்கப்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து இழிவுபடுத்திக்கிட்டு சுற்றிட்டுருக்கோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்கள பொருட்படுத்தாதீங்க. இவங்களையே நீங்கள் நோட்டீஸ் பண்ணாமல் நீங்கள் நன்னடத்தை மேற்கொள்பவர்களையே, அதாவது நம்ம நன்னடத்தையை மேற்கொள்ளணும், அதைத்தான் இறைவன் நேசிக்கிறான். ஸோ இவங்களுடைய அந்த பிரச்சனையை, இவங்களுடைய அந்த விஷயத்தை இறைவன் சொல்லிட்டான். அதாவது இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருந்தேன். இவங்க அதை ஃபாலோ பண்ணாமல் இவங்களுடைய அழிச்சாட்டியங்கள்னால இறைவன்கிட்ட சபிக்கப்பட்டாங்க. இறைவன் இவங்களெல்லாம் ரொம்ப அப்படியே அடித்து விரட்டிட்டான். சரியா? ஸோ இப்போ இவங்க இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்கள போட்டு நீங்கள் வந்து ரொம்ப இவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களையே என்ன சொல்கிறது, அப்படியே கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். அவங்கள உதாசீனப்படுத்திடுங்க. நம்ம நடத்தையே சரி செஞ்சுக்கிடணும். அல்லாஹ் அதைத்தான் டைரெக்டாகவே சொல்கிறான். அதாவது நல்ல நடத்தையை மேற்கொள்கிறவங்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பான். அப்போ எப்போவுமே இறைவன் வந்து இன்னொருத்தவங்களை வந்து அவமானப்படுத்துகிறத விரும்ப மாட்டான். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க அவமானப்படுறத விரும்ப மாட்டான். ஏன்னா அவங்க வந்து இறைவனுடைய படைப்பு, அப்போ எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் தான். பட் எப்போ அவனுக்கு ரொம்ப நம்ம ஃபேவரேட் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய நல்ல செயல்கள் மூலமாக தான் அவனுக்கு நம்ம ஃபேவரேட் ஆகும். இவங்க தப்பான செயல் செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க தான் அவன்கிட்டருந்து விலகி போவாங்க.
அப்போ மற்றவங்களுக்கும் அல்லாஹ்க்கும் உரிய அந்த உடன்படிக்கை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனல், இதில் போயிட்டு நம்ம தலையிட தேவையில்லை. ஸோ அதனால் நம்ம யாருமே நீங்கள் பாட்டுக்கு, அதாவது நம்ம ஒரு அவங்கக்கிட்ட நம்ம டைரெக்டாக சொல்லலாம், இல்லை இது தவறான இது, இல்லை அவங்க ரொம்ப மற்றவங்கள என்ன சொல்கிறது, மற்றவங்கள ரொம்ப அடித்து ரொம்ப அடிமைப்படுத்திட்டு தாங்க நல்லா உயர்ந்துக்கிறாங்க, அந்த இடத்துல நம்மக்கிட்ட பவர் இருக்குது, நம்ம ஏதோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா நம்மளால் எதிர்த்து அவங்கள இது பண்ண முடியும். இல்லை என்கிட்ட நல்ல பொசிஷனும் இல்லை, என்னால் அந்த இடத்துல அவங்கள எதிர்த்தும் எதுவும் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம், அவங்கள இழிவுபடுத்தி நான் ஏதாவது பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் இறைவன் சொல்கிறான். அவங்கள ஆல்ரெடி நானே தூக்கி எறிஞ்சிட்டேன், நீங்கள் அவங்கள ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துல நம்ம அதிக ஃபோக்கஸ் வைக்கிறோமோ அதே பண்பை நம்ம எடுத்துப்போம். தெரிஞ்சும் தெரியாமையும் அவங்களோட அதே பண்புகளை நம்மளும் எடுத்துப்போம். அதனாலேயோ என்னவோ இன்றைக்கி நிறைய இடங்களில் நமக்குள்ளேயே முஸ்லீம் சமூகத்துக்குள்ளேயே நிறைய பிளவுபாடுகள் இருக்குது, நிறைய புரிஞ்சுக்க முடியாத பிளவுபாடுகள் இருக்குது. ஏன்னா அவங்கள மாதிரியே நிறைய விஷயங்கள் நம்மளும் செய்கிறோம். ஏன்னா நம்ம அவங்கள வெறுக்கிறோம். அந்த வெறுப்பானது அவங்களுடைய அந்த 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 தப்பான செயல்களை நம்மளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்மளையும் செய்ய வைக்குது. ஸோ அவங்க தப்பு, அவங்க சரியில்லை அப்படின்னு இந்த பனு இஸ்ராயேல் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் யாரை பார்த்தாலுமே அவங்க இப்படி தான், அவங்க அவங்க தப்பானவங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் அவங்கள தூக்கி எறிஞ்சிருவான். நான் போட்டு அவங்கள இழிவுபடுத்தணும் அல்லது இவங்களுக்கு நான் ரொம்ப இது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா தண்டனை கொடுக்குற பொசிஷனில் நான் இருக்கேனா, இல்லை அவங்களுக்கு நான் ஆல்ரெடி நல்லது சொல்லி, அந்த பொசிஷன் எப்படி வரும்னா நான் முதல்ல அவங்களுக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்கணும். யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் இருக்கோம், ஸ்கூலில் சின்ன வயசில் படித்தோம், நம்ம கிளாஸ் மிஸ்ஸு தான் நமக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் தான் நமக்கு ஏதாவது திட்டுவாங்க, எதுவும் பண்ணுவாங்க. அப்போ சொல்லி கொடுக்கணும், டெஸ்ட்டு வைக்கணும், அதில் ஃபெயில் ஆனால் தான் திட்டணும். அப்போ அந்த மாதிரி ஒன்று நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும், நம்ம சொல்லி கொடுக்கல. அப்போ எந்த இதை வச்சு நம்ம திட்ட முடியும்? ஸோ அப்போ அந்த அவங்களுடைய அந்த மிஸ்ஷீவஸ் அந்த சேட்டைகளுக்காக அவங்கள நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம். அவங்கள மன்னிச்சு புறக்கணிச்சிடுங்க. அவங்கள பெருசே படுத்தாதீங்க, சட்டையே பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அப்போ இறைவன் உங்களை நேசிப்பான். நம்ம அழகான விஷயங்கள், சிறந்த விஷயங்கள், ஒரு நன்மையான விஷயங்கள், இப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அது யாராக வேணால் இருக்கட்டும், அதாவது இவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கடை வைக்கணும்னு நினப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு நினப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சரி நம்ம ஜக்காத்து பணத்தை இவருக்கு நம்ம மொத்தமாக கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படிலாம் செய்யாத, அப்படிலாம் செய்யக்கூடாது, ஜக்காத்துங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கணும். ஜக்காத்தோட அந்த ப்ராப்பர் மீனிங்கே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது அதை இவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், இத்தனை பேருக்கு கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கணும், சுபஹானல்லாஹ், ஜாக்கெட்டு கூட ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கோம். ஆனால் உண்மையிலே ஜக்காத் என்ன, அது ஒரு ப்ரொடக்டிவ். அதனால் ஒரு நன்மையான காரியங்கள் அடுத்தடுத்து நிறைய செய்யணும். அந்த மாதிரியான ப்ரொடக்டிவிட்டி அந்த ஜக்காத்தில் இருக்கணும். அதை நம்ம செய்கிறோமா? அந்த நன்னடத்தை மற்றவங்கள ப்ரொடக்டிவாக உருவாக்க நம்ம ஏதாவது செய்கிறோமா? அதைத்தான் இறைவன் கேட்குறான். அதாவது நம்ம இன்றைக்கி இங்கே வாழ்கிறோம் அப்படின்னா மற்றவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி தரதாக இருக்கட்டும், ஒரு 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 சாதாரண ஒரு சின்ன கடையில் ஜாமான் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே நன்னடத்தை தான். ஒருத்தவங்கள வாழ வைக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய எல்லா செலவுகளும் நன்னடத்தை தான். நம்மளுடைய செயலால், உடலால், அப்புறம் ஒத்துழைப்பால் நம்ம செய்யணும். அது என்னவாகவும் இருக்கலாம். அதனால் நமக்கும் பாதகம் வரக்கூடாது, மற்றவங்களுக்கும் பாதகம் வரக்கூடாது. அப்படி இருக்குது அப்படின்னா அது நன்னடத்தை தான்.
நம்மளே தான் நம்மளை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறணும். இதுக்காக நம்ம யார்கிட்டேயும் போயிட்டு நான் இது செய்கிறேன், இதுக்கு சரியா, நான் இது செய்கிறேன், இது தப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்க முடியாது. ஏன்னா இருக்கிற சிச்சுவேஷன் நமக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியாது. எடுத்தோடனே என்ன சொல்லிடுவாங்க, இது சரி இது தப்பு அப்படின்றவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணணும். ஸோ அந்த நன்னடத்தையை நம்ம தான் நம்மளோடத வெரிஃபை பண்ணணும். எஸ், அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمِنَ قَالُوا إِنَّا نَصَارَى أَخَذْنَا مِيثَاقَهُمْ فَنَسُوا حَظًّا مِمَّا ذُكِّرُوا بِهِ فَأَغْرَيْنَا بَيْنَهُمُ الْعَدَاوَةَ وَالْبَغْضَاءَ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ وَسَوْفَ يُنَبِّئُهُمُ اللَّهُ بِمَا كَانُوا يَصْنَعُونَ. இப்போ பனு இஸ்ராயலை சொல்லிட்டு அடுத்து வராங்க பாருங்கள். இன்னா நசாரா அப்படின்னா, அதுவும் நசாரானா உதவியாளர்கள். இன்னும் இப்போ நம்ம இதில் சொல்கிறாங்கள அன்சாரிகள். அன்சார்னா என்ன, நசாரானா என்ன? அப்போ இந்த நசாராக்கள் யார் அப்படின்னா கிறிஸ்துவர்கள். அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன அவர்களை நசாராக்கள்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் இவங்களையே நசாராக்கள் அப்படிங்கிறான்னா, இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அன்சாரிகள் எப்படி நபிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ஊர்லேருந்து வந்த பிறகு எங்கள் ஊரில் வச்சு அவங்க ஊரில் வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே இருங்க, எங்களோட இதில் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கோம் அப்படின்னு அன்சாரிகள் சொன்ன மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க அன்சாரா அப்படிங்கிறான்ல, நசாரா அப்படிங்கிறான். ஸோ நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்களிடமும் இவ்வாறே நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம். அவர்களும் கூட தங்களுக்கு நினைவூட்டப்பட்ட நல்லுரைகளில் பெரும் பகுதியை மறந்தே போயினர். இறுதியில் நாம் அவர்களுக்கிடையே மறுமை நாள் வரை பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் விதைத்து விட்டோம். மேலும் அவர்கள் உலகில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அல்லாஹ் காண்பித்து தருகின்ற ஒரு நேரமும் நிச்சயமாக வரத்தான் போகிறது. ஆஹா, அதாவது அந்த நசாராக்கள் அப்படின்னு அந்த கிறிஸ்துவர்கள் இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்த மாதிரி நாங்களும் கிறிஸ்துவர்கள் தான், நாங்களும் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், இவங்கக்கிட்டே நான் வாக்குறுதி வாங்கியிருந்தேன், இவங்களுக்கும் நான் நல்லுபதேசம் பண்ணி இப்படிலாம் நீங்கள் இருக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி வாங்கியிருந்தேன். ஆனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட நிறைய நல்ல உபதேசங்களை, நல்ல உபதேசங்கிறத தாண்டி நல்ல சட்டத்திட்டங்கள், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், ஸோ இப்படி எல்லா விஷயமும் என்ன ஆயிடுச்சு, பெரும்பகுதி மறந்தே போயிட்டாங்க. கடைசியில் என்ன ஆயிடுச்சு, இந்த யூதர்களுக்கும் அந்த பனு இஸ்ராயலில் இருக்கக்கூடிய அவங்க பனு இஸ்ராயல் தான் யூதரும் சரி கிறிஸ்துவர்களும் சரி, ஆனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் மறுமை நாள் வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரு பகைமையை ஏற்படுத்திட்டான். பகைமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் விதைச்சிட்டான். அதனால அவங்க உலகில் இந்த உலகத்தில் அவங்க ரெண்டு பேரும் என்ன தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் நிச்சயமாக வெளிப்படையாக காமிப்பான். அந்த நேரம் நம்ம முன்னாடியே வரும். இந்த விஷயங்களை நம்ம இத்தனை நாள் கடந்து வந்திருக்கோம், ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதுன்னா கூடிய சீக்கிரம் நம்மளும் அதன் விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தெளிவான பெயர்கள், அல்லாஹ் எடுத்தோடனே பெயர்கள் தான் சொல்லி கொடுத்துருக்கான். ஆனால் நமக்கு இன்றைக்கி எந்த பெயருமே உருப்படியாக தெரியலை, நமக்கு சொல்லித்தரப்படலை. அதை திரித்து பேரளவுலையே நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம்.
அப்போ இன்றைக்கி இந்த ஜெனோசைட்ஸ் பண்ணக்கூடியவங்க, முக்கியமாக இந்த ஜெனோசைட்ஸ் பற்றிலாம் பேசணுன்னு தான் அந்த சாப்பியன்ஸ் புக்கே நான் எடுத்தேன். ஸோ இன்ஷால்லா அந்த சாப்பியன்ஸ் புக்கை வந்து நீங்கள் நம்ம சைடு எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்கலைன்னாலும் பரவாயில்ல. பட் ஸ்டில் நீங்கள் அந்த சாப்பியன்ஸ் புக்கெல்லாம் படித்து பாருங்கள். அதை வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது வெறும் மனித சமூகத்தோட ஒரு வரலாறு மாதிரி தான் உங்களுக்கு காண்பிப்பாங்க. உண்மையிலே அது மனித சமூகத்தோட வரலாறு இல்லை, மனித சமூகத்தோட வரலாறு இல்லை, அது எல்லாமே பனு இஸ்ராயலோட வரலாறு. பனு இஸ்ராயலையும் தாண்டி காஃபிர்களுடைய வரலாறு. பனு இஸ்ராயல் கூட இல்லை, பனு இஸ்ராயல்லே கூட சில நல்லவர்களும் இருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் வந்து இழிவுபடுத்தி அனுப்பிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டான். இப்போ பனு இஸ்ராயலுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு பகைமை இருந்துக்கிட்டே இருக்குது. 2 பேரும் என்றைக்குமே இணையவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி யூத கிறிஸ்துவர்கள்னு சொல்லிட்டு சிலர் இருக்காங்க. நீங்கள் நல்லா அடித்து பாருங்கள். அந்த யூத கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஜயோனிஸ்ட்லாம் யாருன்னா யூத கிறிஸ்துவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அல்லாஹ் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பக்காவாக கொடுக்குறான். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே ஆக முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி, பகைமை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் வந்து யூத கிறிஸ்துவன்னு சொல்கிறவன் யார் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து நடுநிலைமையானவன், நான் நடுநிலைமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூதனும் நான் தான், கிறிஸ்துவர்களும் நான் தான் அப்படின்னு சில கேட்டகரியில் சிலர் இருக்காங்க. அவங்கள பற்றி நமக்கு தெரியலை. எடுத்தோடனே நியூஸ் பேப்பரில் யூதன்னு முடிச்சிடுறான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு இடத்துலையும் சில இடங்களில் யூதருங்கிறான், சில இடத்துல பனு இஸ்ராயலுங்கிறான், சில இடத்துல நசாராக்களுங்கிறான், சில இடத்துல காஃபீர் அப்படிங்கிறான், முனாஃபிக் அப்படிங்கிறான், மூமின் அப்படிங்கிறான். இன்னும் மக்களே, மனிதர்களே, ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ் அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பேரால் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நமக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி சொல்லி தரப்படல. எல்லாத்தையும் ஒரே கூட்டமாக காமிக்கப்படுது. விஷயம் புரியுதா? அதாவது விலங்குகள், அதாவது விலங்குகள், பறவைகள் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு பொதுவாக விலங்குகள், இவங்கெல்லாம் விலங்குகள். விலங்குகள்லையே நாய் ஒரு சைடு, வாத்து ஒரு சைடு. நாயோட கேரக்டரிஸ்டிக் வேறு, வாத்தோட கேரக்டரிஸ்டிக் வேறு. ஆனால் நமக்கு என்ன சொல்லித்தரப்படுது? எல்லாமே விலங்குகள். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கான நிலமை. ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல ஏன் மெனக்கெட்டு பனு இஸ்ராயல் நசாராக்கள்னு ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா குரான் அவ்வளோ விஷயம். நீங்கள் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் கூட படிக்க தேவையில்ல, நியூஸும் படிக்க தேவையில்ல, குரானை படிங்க, அதுதான் நியூஸு. குரானை பாருங்கள், அதுதான் நியூஸு. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைக்கான இந்த உலகத்தில் யார் என்ன பண்ணியிருக்கா, யார் என்ன தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற விவகாரம் இங்கேயே வந்து கொண்டு வரப்படும். சரியா? அண்ட் இன்றைக்கும் பாருங்கள், ரஷ்யாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து இந்த அமெரிக்காவுக்கும் எப்போவுமே ஒரு யுத்தமாகவே இருக்கும், எப்போவுமே யுத்தமாகவே இருக்கும். ஆனால் அந்த அமெரிக்கர்கள் இன்னும் வந்து இங்கிட்டு பிரிட்டனு இவங்களுடைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னடா இது, இவங்க வேறு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த பனு இஸ்ராயலை அல்லாஹ் சொல்லிட்டான், தூக்கி எறிஞ்சிட்டானா. அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து செதறி கிடக்குறாங்க. யாரெல்லாம் செதறி கிடக்குறாங்களோ, சின்ன சின்ன இதாக செதறி கிடக்குறாங்களோ அவங்க எல்லாம் பனு இஸ்ராயல். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஜயோனிஸ்ட் வந்து செதறி கிடக்கலை, அது ஒரு பவராக உள்ளே வருது. ஒரு பவராக வருது அப்படின்னா அது அவங்க பனு இஸ்ராயலே கிடையாது. முதல்ல பனு இஸ்ராயல் டிடன்ட் ஹாவ் எனி பவர். அவங்கக்கிட்ட பெருசாக பவர்லாம் இல்லை. அவங்க சூழ்ச்சி மிகுந்தவங்க, அவங்க கொஞ்சம் அறிவாற்றல் உள்ளவங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூழ்ச்சி பண்ணுவாங்க, ஓகே. பட் அவங்க பவரே கிடையாது. ஸோ இப்படி தான் உலகம் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்? ஆனால் இதற்கான ஒட்டுமொத்த ப்ராப்பர் விஷயமும்
நிச்சயமாக ஒரு டைமில் நமக்கு வரும். அல்லாஹ் அதை சொல்லியிருக்கான். அடுத்து பாருங்க, யா அஹ்லல் கிதாபி கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துக்ஃபூன மினல் கிதாபி வயஃபு அன் கஸீர் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன். இப்போ பாருங்க, வேதம் அருளப்பட்டவர்களே, பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஏன் அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தை சொல்லணும்? அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. பனு இஸ்ராயில் வேற, நசாரா வேற, அஹ்லுல் கிதாப் வேற. யாரு கண்டா எத்தனை கிதாப் அல்லாஹ் இறக்கியிருக்கான்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய ராமாயணம், மகாபாரதம், இன்னும் திருக்குறள், நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் என்ன அல்லாஹ்வுடைய. ஏன்னா யாராலையும் ஒரு சட்டத்தை, ப்ராப்பரான சட்டத்தை எழுதவே முடியாது. நானாக ஒன்று கண்டுபிடிச்சி நானாக அதை எழுதுகிறேன் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. யாராவது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு தான் எழுத முடியும். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இந்த சின்ன சின்ன இந்த புத்தகங்கள் ஒவ்வொரு நாடுகள்லையும், நாடை விடுங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அது ஒரு சில நல்ல புத்தகங்களை நாங்கள் வந்து மொழிபெயர்க்கிறோம், மாற்றி எழுதுகிறோன்ட்டு இஷ்டத்துக்கு எழுதி அது ஒரு வித்தியாசமாக போயிடுச்சுன்னு வைங்களேன். ஆனாலும் யார் யாருக்கு அல்லாஹ் வேதம் கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஹிந்துஸாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்கக்கிட்ட இறைவனோட வேதம் இருக்குது அப்படின்னா நீதமான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க செய்கிறாங்க, நன்மையான விஷயங்களை. அப்படி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய தூதர் உங்களிடம் வருகை தந்துள்ளார். இறைவேதத்தில் நீங்கள் மூடி மறைத்து கொண்டிருந்த பல விஷயங்களை தெள்ளத் தெளிவாய் அவர் விளக்குகிறார். இன்னும் பல விஷயங்களை மன்னித்தும் விடுகிறார். அல்லாஹ்விடமிருந்து பேரொளி மிக்க சத்தியத்தை தெளிவாக எடுத்து உரைக்கின்ற திருமறை உங்களிடம் வந்துள்ளது. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான வேதங்கள் வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுடைய தூதர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்போ தூதர் வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவருக்கு என்ன அல்லாஹ் சொல்லியிருந்தான்? இந்த செய்தி சொல்லியிருந்தான்ல. இப்போ இந்த செய்தி நமக்கும் வந்துருச்சா இல்லையா? தூதர் அப்படின்னா செய்தி தான். ஸோ இந்த செய்தி இப்போ நமக்கும் வந்துருச்சு. அவங்களோட வேதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சில விஷயங்களை மூடி மறைச்சி வச்சுருந்தீங்க. அதையெல்லாம் இப்போ ரொம்ப ஓப்பனப்பாக தெளிவாக இவர் விளக்குறாரு. யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இல்லை. ஆனால் அவருடைய அந்த செயல்களும் அவருடைய இந்த குர்ஆன் அவருடைய அதாவது இவர் மூலமாக தானே அல்லாஹ் குர்ஆனை காமிக்கிறான், குர்ஆனை கொடுக்குறான். இவர் வாயால் தானே சொல்கிறாரு. அதுக்காக இவர் மனசில் உள்ளதை சொல்லலை. அல்லாஹ் இவருக்கு செய்தியை அனுப்பி அதை வந்து இவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்தை இங்கே இது பண்ணுறான். இவ்வளோ ஓப்பனாக உங்களுக்கு வந்து அவர் சொல்கிறாரு. இன்னும் நீங்கள் செய்கிற பல விஷயங்களை மன்னிச்சிடுறாரு. நீங்கள் ரொம்ப நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க. அதாவது பாவங்கிறது என்னது? இன்றைக்கி நம்ம நினைப்போம் பாவங்கிறது நமக்கு கூட ஒழுங்காக தெரியாது. ஆனால் அழகாக சொல்லுவாங்க அவங்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒவ்வொரு செயலுமே பாவம்தான். அப்போது இது வந்து நம்ம ஒரு சோஷியல் ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ அவன் சமூகத்துக்கு அவனால் வந்து எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுதோ அதெல்லாம் நன்மை. எந்த அளவுக்கு சமூகத்தை வருத்தி தான் நல்லா இருந்துக்கிறோமோ அதெல்லாம் என்னது? சமூகத்தை வருத்துறதுன்றதை தாண்டி சமூகத்துக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. இப்போ அந்த இடத்துல நம்ம அதுக்கான முயற்சி கூட பண்ணாமல், அதுக்காக எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் நான் ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிறதும் என்னது? தப்பு தான். யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பெத்த புள்ள ஏதோ அடிபட்டு கிடக்குது.
இல்லை இல்லை, எனக்கு அது ஆஸ்பத்திரியில் சேர்க்குறத விட எனக்கு வந்து நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி நிற்க முடியுமா? ஏன்னா பெத்த புள்ள எப்படி? ஆனால் வேறு யாரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்களில் நம்ம ஒதுங்கி போகிறோம். அப்போ இந்த இடம் தான் என்னது நம்ம செய்யக்கூடிய தவறு. இல்லை எனக்கு தொழுகை டைம் ஆகிடுச்சு, நான் தொழுகை போகணும், இல்லை எனக்கு நான் வந்து வேறு ஏதோ ஒரு வேலை இருக்குது அதுக்கு போகணும். ஆனால் உண்மை என்ன, ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்து முஸ்லீம்கள் இதிலலாம் வந்து அதிகமாக செய்வாங்க, அதிகமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்குறோம். மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எத்தனையோ சாதாரண ஆட்கள் செஞ்சுட்டு அது செஞ்சது கூட தெரியாமல் அவங்க போயிடுறாங்க, கடந்து போகிறாங்க. சேம் இதே மாதிரியான நம்ம 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 கூட இருக்கிறவங்களையே இருக்கக்கூடியவங்க செஞ்சது தெரியாமல் அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு முஸ்லீம் தான் செஞ்சான், இதே வந்து ஒரு ஹிந்து தான் செஞ்சான் அப்படின்னா அவனை வந்து இவங்க வந்து சங்கி அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ சம்திங் சொல்கிறோம். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ முஸ்லீம் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்லேருந்து நம்மளை வந்து பிரித்து காமிக்கிறோம் நம்மளே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பொதுவாக அது பாட்டுக்கு இருக்கட்டுமே. ஏன் இப்போ நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டியது இஸ்லாம் கிடையாது, நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியது ஒரு நீதமான முறை. அதுக்கு பேர் தான் இஸ்லாம், ஒரு நீதமான வாழ்க்கை முறை. அதைத்தான் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கு அரபியில் பேர் இஸ்லாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இஸ்லாம் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறோன்ற பேரில் அது எவ்வளோ அதிகமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இருக்கோம், நம்மளுடைய இது வராமல் எப்போ பாரு மற்ற இப்போ ஹிந்துஸ் இது செஞ்சாங்க, ஹிந்துஸ் அது செஞ்சாங்க, ஹிந்துஸ் இப்படி இருக்காங்க, ஹிந்துஸ் அப்படி இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோன்னா என்ன ஆகும், நம்மளை அறியாமையே நமக்கு வந்து என்னடா இவங்க எப்போ ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறப்போ எப்போ பாரு நம்மளை வந்து அவங்களோட பிரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு இஷ்யூ வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இஸ்லாத்தை தான் எத்தி வைக்கிறோம். ஆனால் அது எப்படி எத்தி வைக்கணும், அந்த அந்த பர்பஸை தான் சொல்லணும், பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீதமாக நீ இருக்கிற அப்படின்னா அதுதான் இஸ்லாம், அதுதான் இறைவன் வகுத்த வழி. அவங்க என்ன சொல்கிறாங்க, சாமி வகுத்த வழின்பாங்க. சாமின்னா என்ன, கடவுள்னா என்ன, எல்லாமே சேம், இறைவனைத்தானே. இது அரபியில் அல்லாஹ், தமிழில் அது கடவுள் தான், அது சாமி தான். ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அவன் கல்லை நினச்சி ஒரு சிலையை நினச்சி அது செய்கிறான், அதெல்லாம் அவனோட பர்சனல், அவனோட மற்ற விஷயம். அது அல்லாவுக்கும் அது அவனுடைய இறைவனான நமக்கும் ஒரே இறைவன் தான், அவனுக்கும் ஒரே இறைவன் தான். அவங்களோட இறைவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள பர்சனல் விஷயம். ஆனால் ஒரு ஒட்டுமொத்த சமூகமாக நம்ம இருக்கும்போது ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன ஆகுது, நமக்குள்ள நம்மளை அறியாமையே ஒரு தேவையில்லாத ஒரு பிரிவினை வருது. இறைவன் நம்மளை இதிலேருந்து காப்பாற்றுவானாக. அப்போது இவங்கெல்லாம் மூடி மறைச்சி வச்சுருந்த பல விஷயத்தை இப்போ தெளிவாக நபி விளக்கிட்டாங்க. இன்னும் பல விஷயத்தை மன்னிச்சிடுறாங்க. இறைவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பேரொளி ரொம்ப ப்ரீஷியஸான, ரொம்ப என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஜோதி, எதை சொல்லுவாங்கள்ல, அந்த அறிவு ஜோதி சம்திங் சொல்லுவாங்க, பேரொளி. அதை வந்து சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்கிற இந்த திருமறை உங்ககிட்ட இப்போ வந்துடுச்சு. ஆல்ரெடி வந்ததெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி வச்சிட்டீங்க. இப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு ஒரு அழகான முறையில் இந்த திருமறை, முன்னாடி வந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் ஃபேக் ஆக்கிட்டீங்க, பரவாயில்ல மன்னிச்சிடுறேன், இப்போ வந்த நியூஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வசனங்கள் வரவும் தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாம், ஓ இதுதானே நல்ல நீதமாக தானே வாழ சொல்கிறாங்க, அப்போ நம்ம நீதமாக இருப்போம் அப்படின்னு இருந்தவங்க தான் எல்லா தமிழர்களுமே.
இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி எவ்வளோ பெரிய ஆட்களாக படித்தவங்களா என்னவாக இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை பரப்புனார், இஸ்லாமுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு பண்ணார், அவர் தான் பரப்புனார். பட் உண்மை என்னன்னா, யாரும் எதையும் பரப்பலாம் இல்லை. இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் வாழ்க்கை நியதி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இந்த மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இதுதான் வாழ்க்கை நெறி அப்படின்னு வாழ்க்கை நெறியாக தங்களுடைய வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி இந்த தமிழ் மக்கள், தமிழ்னு இல்லை, இந்தியன்ஸ் மற்ற எல்லா இடங்கள்லையுமே ஆல்ரெடி அவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள், சில கல்ச்சர்ஸ்லாம் இருந்திருக்கும். அதோட இவர் சொன்னதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறது சரியான லைஃப் ஸ்டைலாக தான் இருக்குது, இதன்படி நம்ம இருப்போம் அப்படின்னு கொண்டு வந்தது தான் எல்லாமே. நம்ம வந்து தலையில் ஹிஜாப் போட்டால் தான் வந்து முஸ்லீமு, தலையில் ஹிஜாப் போடாமல் சேலையை நல்லா இழுத்து போற்றி தலையை வந்து அதாவது அந்த ஹேர் ஸ்டைலே வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது ஈர்க்கிற வகையில் போடக்கூடிய ஹேர் ஸ்டைலும் இருக்குது. அதை நல்லா பாருங்கள், இந்த தமிழர்கள்லாம் தலையை வந்து பின்னி வைப்பாங்க, அது வெளியே காற்றுல ஆடாமல் அதை பின்னி வைப்பாங்க, அது இவங்களுடைய கலாச்சாரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதாவது நம்ம சைடில் எப்படி ஏற்றிருப்போம் அப்படின்னா, அதாவது இதுதானே சரியான வாழ்க்கை முறையைத்தானே சொல்கிறாங்க, இதனால என்ன அப்படின்னு எல்லாருமே அந்த வாழ்க்கை முறையை ஒட்டு மொத்தமாக எல்லா சைட்லேயுமே வேதம் கொடுக்கப்பட்டவங்க ஆல்ரெடி. அந்த வேதம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சமூகமாக, ஒரு நீதியான சமூகமாக வாழ்ந்திருக்காங்க, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிவிலைஸ்டு சமூகமாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னாவே இறைவனுடைய வேதம் அங்கே கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இறைவனுடைய வேதத்தை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது வந்து ஒரு புதுசாகவே இருந்திருக்காது. சரிதானே, இவர் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இங்கே ஹிந்துவாக இருக்கிற ஆட்களும் கூட அவங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து நபியை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நபியை இவங்க அக்செப்ட் பண்ணணுங்கிறது விஷயமே இல்லை, நபி சொன்ன கொள்கையை இவங்க அக்செப்ட் பண்ணுறது தான் விஷயம். நபி இப்போ இன்றைக்கி வந்து கார்ல் மார்க்ஸு, இன்னும் காந்தி, இன்னும் வெளியில் உள்ள இது என்ன சொல்கிறது நெல்சன் மண்டேலா, இவங்களையெல்லாம் கூட இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கி வச்சு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்? ஏன்னா அவங்க வந்து லைஃப் ஸ்டைலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஆனால் நம்ம நபி எப்படி காமிக்கிறாங்க, அவர் ஒரு மதத்தை உண்டு பண்ணார். இப்படி இருந்தால் யாருக்கு பிடிக்கும்? ஸோ நம்ம என்ன ப்ரொமோட் பண்ண, நம்ம என்னத்தை சொல்லணும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் வச்சுருந்தது தான், நீங்கள் இப்படி மாற்றிக்கிட்டீங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம 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 உள் மனசில் என்ன தோணும், இவங்கெல்லாம் ஹிந்துவாக இருக்காங்களே, முஸ்லீமானால் நல்லா இருக்குமே. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள், முஸ்லீமோட லைஃப் ஸ்டைலும் ஹிந்துவோட லைஃப் ஸ்டைலையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி யார் முஸ்லீம் யார் ஹிந்துன்னு தெரியாது, அந்தளவுக்கு இருக்குது. சுபஹானல்லாஹ், இறைவன் பாதுகாக்கணும். அவங்க பொய் சொல்ல மாட்றாங்க, அவங்க திருட மாட்றாங்க, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக நடக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஏதோ மனசாட்சின்னு ஒன்று இருக்குன்ட்டு பயப்படுறேன்ட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு வைங்க. நம்ம வந்து தொழுகிறோம் ஓதுறோம் சொல்லிட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணுறோமா அப்படின்னா யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. சுபஹானல்லாஹ். ஸோ சத்தியத்தை தெளிவாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு இறைவன் வந்து இங்கே குறிப்பிட்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப வசனங்கள் ரொம்ப கம்மியான வசனங்கள் தான் பார்க்குறோம், ஆனால் ரொம்ப தேவையான விஷயங்கள் பார்க்குறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்காமா? சந்தேகம் அல்லது உங்களுடைய கருத்து